வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 10ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1419ஆம் ஆண்டில் பர்கண்டி கோமகன் ஜான் பின்னாளில் பிரான்சின் மன்னராக பதவியேற்ற 7ஆம் சார்லஸினால் கொல்லப்பட்டார். 1509ஆம் ஆண்டில் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை நிலநடுக்கம் மற்றும் ஆழிப்பேரலை தாக்கியதில் 1000க்கும் அதிகமான வீடுகள், 109 பள்ளிவாசல்கள் அழிந்து போயின. 10,000 பேர் வரை இறந்தனர். 1780ஆம் ஆண்டில் 2வது ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தானின் படைகளுக்கும் பிரித்தானிய கிழக்கிந்திய படைகளுக்கும் இடையே காஞ்சிபுரத்தை அடுத்த பொலிலூரில் நடந்த போரில் பிரித்தானிய படை பேர் இழப்புகளை சந்தித்தது. 1846ஆம் ஆண்டில் எலியாஸ் ஓவே தையல் இயந்திரத்திற்கான காப்பு உரிமத்தை பெற்றார். 1858ஆம் ஆண்டில் 55 பண்டோரா என்ற சிறுகோள் வானில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1898ஆம் ஆண்டில் ஆஸ்திரியாவின் அரசி பவேரியாவின் எலிசபெத் கொலை செய்யப்பட்டார். 1919ஆம் ஆண்டில் போலந்து, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, யுகோஸ்லோவியா ஆகிய நாடுகளின் விடுதலையை ஆஸ்திரியாவும் அதன் கூட்டு நாடுகளும் அங்கீகரித்தன. 1937ஆம் ஆண்டில் நடுநிலக்கடலில் பன்னாட்டு கடற்கொள்ளை பற்றிய பிரச்சனையை தீர்க்க 9 நாடுகள் மாநாடு நடத்தின. 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஆஸ்திரேலியாவின் ஒச்சிலி என்ற நீர்மூழ்கி தவறுதலாக பிரித்தானியாவின் ட்ரைட்டன் நீர்மூழ்கியினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவின் அபீபி பிகிலா ரோமில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் மாரத்தான் ஓட்டப் போட்டியில் வெறுங்காலுடன் ஓடி தங்கப் பதக்கம் வென்றார். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அமிர்த்சர் நகரை பாகிஸ்தான் பீரங்கி படையினர் கைப்பற்ற எடுத்த முயற்சியானது இந்தியாவால் முறியடிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் பிரித்தானிய விமானம் ஒன்று யுகோஸ்லோவியாவின் சாக்கிரேப் நகரில் வேறொரு விமானத்துடன் மோதியதில் 176 பேர் உயிர் இழந்தனர். 1977ஆம் ஆண்டில் பிரான்சில் கடைசி தடவையாக கழுத்து துண்டிக்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 2000 ஆண்டில் சியரா லியோனில் 2 நாட்களுக்கு மேலாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 6 பிரித்தானிய போர் வீரர்களை பிரித்தானிய இராணுவம் நடத்திய பராஸ் நடவடிக்கையில் விடுவித்தனர். உள்நாட்டு போர் அங்கு முடிவுக்கு வந்தது. 2002ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து ஐநாவில் முழு உறுப்பு நாடாக இணைந்து கொண்டது. 2006ஆம் ஆண்டில் ஈழப்போரில் முகமாலை முன் அரங்கப் பகுதியில் இலங்கை இராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் 28 இராணுவத்தினர் கொல்லப்பட்டு 119 பேர் படுகாயமடைந்தனர். 2007ஆம் ஆண்டில் 1999 அக்டோபர் இராணுவ புரட்சியை அடுத்து 7 ஆண்டுகள் நாடு கடந்த நிலையில் வாழ்ந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாப் ஷெரீப் நாடு திரும்பினார். 2008ஆம் ஆண்டில் வரலாற்றில் மிக பெரும் அறிவியல் கருவியான ஐரோப்பிய அணு ஆய்வு நிறுவனத்தின் பெரிய ஆற்றன் மோதுவி ஜெனீவாவில் இயங்க ஆரம்பித்தது. 2017ஆம் ஆண்டில் கரீபியன் தீவுகளில் தாக்கிய இர்மா சூறாவளியினால் 134 பேர் உயிர் இழந்தனர். மேலும் செப்டம்பர் 10ஆம் நாளானது கயானாவில் அமெரிக்க பழங்குடியினர் மரபு விடுதலை தினமாகவும், ஒண்டுராஸ் நாட்டில் குழந்தைகள் தினமாகவும், ஜிப்ரால்டர் நாட்டில் தேசிய நாளாகவும், சீனாவில் ஆசிரியர் தினமாகவும், உலக தற்கொலை தவிர்ப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே.
மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.